கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று அர்மகதோன் என்கிற 3ஆம் உலக யுத்தம் பற்றிய விசேஷமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளும்படி இந்த ஒரு காணொளியில் பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நோட்டீஸில் நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்மகதோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3வது உலக யுத்தம் பற்றிய உண்மைகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸில் நாங்கள் போட்டிருந்தோம். இந்த அர்மகதோன் பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இதனுடைய காரியங்கள் தெரியும். ஆனால் துல்லியமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாமத்தில் சொன்னது மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா அந்த காரியங்களை அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சில கேள்விகளை நாம் முன்வைக்கலான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த அர்மகதோன் என்கிற 3ஆம் உலக யுத்தம் பற்றிய அநேக கேள்விகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்களுடைய சிந்தனையில் இருக்கலாம். ஒருவேளை ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி அர்மகதோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்றது கூட தெரியாமல் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய நாளில் நாம் என்ன பண்ணலாம்னா இதை குறித்து எவ்வளோ தூரம் கவனிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கவனிக்கலாம். சரிங்களா? இது நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய உபதேசங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. நாம் எல்லாருமே அதை பேஸ் பண்ணி அதை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக வந்திருக்கும். அதனால் நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ அதன் அடிப்படையில் என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போய் நம்ம கவனிக்க போகிறோம். அப்போது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அர்மகதோன் சொல்லக்கூடிய உண்மைகள் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடுகள் ரொம்ப ஹைலி டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒரு உயர்ந்த கோட்பாடுகள். ஒருவேளை சில அடிப்படைகள் தெரியாட்டி இது புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷமாக காதில் மட்டும் கேட்டே வாங்க. கட்டாயமாக ஆண்டுடைய கிருபையினால் இதை புரிய வைப்பார்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம தொடர்ந்து உள்ளே போகலாமா? உள்ளே போயிடலாம். அப்போ இந்த அர்மகதோன் சொல்லக்கூடிய ஒரு திட்டம் எங்கே இருக்குது பைபிளில், இது என்னது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா அடிப்படையாக தொடங்கி நம்ம உள்ளே போகலாம். படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். பார்த்தீங்களா? அப்பொழுது எபிரேய பாஷையில் அர்மகதோன் என்கிற இடத்துல கூட்டி சேர்த்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மட்டும்தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல மட்டும்தான் இந்த அர்மகதோன் சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம். வேதாமத்தில் வேறு எங்கேயுமே இது கிடையாது. அப்போ இது என்னது அர்மகதோன் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த வசனத்தை கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா எபிரேய பாஷையில் அர்மகதோன் என்கிற இடத்தில் கூட்டி சேர்த்தான் அப்படின்னு வருது. அதனால தான் அநேகர் பார்த்தீங்கன்னா அர்மகதோன் அப்படின்றது இந்த 3ஆம் உலக யுத்தத்தினுடைய ஒரு இடம், ஒரு சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேகர் அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அதில் தான் 3ஆம் உலக யுத்தத்தை பற்றி பேசியிருப்பார். அதனால் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி வசனம் படிக்கும் பொழுது அதில் தான் 3ஆம் உலக யுத்தத்தை பற்றி பேசியிருப்பார். படிக்கலாமா? பாருங்கள், அதிலே வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. போதும். அப்போ இந்த வசனங்களை படிக்கும்போது என்ன புரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய, நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா நாளில் நடக்கக்கூடிய யுத்தம் அதுதான் 3ஆம் உலக யுத்தம். அந்த யுத்தம் எங்க நடக்கும், எங்க இந்த 3 அசுத்த ஆவிகளும் உலக ராஜாக்களை கூட்டி சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சிந்தனைகள் வரும் பொழுது அந்த இடம்தான் அர்மகதோன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது 16ஆம் வசனத்தில்.
அதனால தான் அநேகர் வந்து இந்த 3ஆம் உலக யுத்தமாகிய யுத்தம் அர்மகதோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடக்கும்ன்றத அநேகர் சொல்லி இந்த அர்மகதனுக்கு ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி குறியிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காமிக்கிறாங்க அநேகர் உலகத்தில். ஸோ உலகத்தில் வந்து எல்லாருமே எப்படி வேணால் சொல்லலாம், அது அவங்களுடைய வந்து சுதந்திரம், சுயாதீனம். நமக்கு அது வேண்டாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுல என்ன சொல்றார் அப்படின்னு தான் நாம கவனிக்க போறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அடிப்படை புரிஞ்சிருக்கும். அடுத்தது முதல்ல இது எழுதப்பட்ட இடம் சரி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு சின்ன அடிப்படையை நம்ம எல்லாருமே கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். தெரிந்தால்தான் புரியுமே தவிர இல்லைன்னா அது புரியாது. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்தமாகவே அடையாள பாஷைகள், அதாவது நேரடியான பொருள் கிடையாது அப்படின்றத ஒரு வசனம் படிச்சு நாம புரிஞ்சுக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருடைய வலது கரத்துல 7 நட்சத்திரம் இருக்குதா, 7 பொன் குத்து விளக்குகள் இருக்குதா அப்படின்னு சொல்றார். ஆனா இது அடையாளம் தான், இது நேரடியான பொருள் கிடையாது. அவரே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, இந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகள். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அடையாள பாஷைகள், நேரடியான பொருள் இல்லை. அப்படின்னா அர்மகதோனுக்கு என்ன கிடையாது? நேரடியான பொருள் கிடையாது. அப்ப அர்மகதோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக ஏதோ ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அந்த உண்மை எதை பற்றினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 3ஆம் உலக யுத்தம், அது தேவனுடைய மகா நாள்ல நடக்க போகுது அப்படின்றதுதான் சத்தியம். புரிஞ்சுங்களா? அப்ப 3ஆம் உலக யுத்தத்தை குறிச்சான ஒரு உண்மை எதில் அடங்கியிருக்குது? அர்மகதனுக்குள்ள அடங்கியிருக்கின்றத சொல்லி காமிக்கிறாரு. இப்படிதான் வேதாமத்துக்குள்ள தொடர்பு படுத்திருக்காங்களே தவிர அர்மகதன் வந்து ஒரு இடம் சொல்லிலாம் பைபிள்ல வந்து அடையாளப்படுத்தவே இல்லைன்றத இப்ப நம்ம அடுத்த ஒரு விளக்கத்துக்குள்ளாக போகும் பொழுது துல்லியமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான உண்மை இருக்குது. நிதானமாக கவனிங்க. ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க பாதியில வந்து கவனிச்சிங்கன்னா கூட என்ன பண்ணுங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் தொடர்ந்து கேளுங்க. சந்தேகம் இருக்கு அப்படின்னா உடனே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து சந்தேகத்தை அனுப்புங்க. கட்டாயமா அதுக்கான பதில நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கொடுப்பாரு உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த அர்மகதன் அப்படின்ற வார்த்தைக்குள்ளாக என்ன உண்மை மறைஞ்சிருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப எபிரேய பாஷையில தான் எழுதப்பட்டிருக்குன்றதை அங்க சொல்லி காமிக்கிறாரு. அப்போ அர்மகதோன் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஹர் மெகிதோன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹர் மெகிதோன் அப்படின்னா HAR, ஹர் மெகிதோன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹர் அப்படின்னா எபிரேய பாஷையில பாத்தீங்கன்னா மலை, மலை, மவுண்டைன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மெகிதோன்றது பாத்தீங்கன்னா ஒரு இடம். அப்ப என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அர்த்தத்தை நம்ம நிரூபிக்கலாம், கவலையப்படாதீங்க. சரிங்களா? அப்போ அர்மகதோன் என்பது ஹர் மெகிதோன் அப்படின்னு சொல்லி எபிரேய பாஷையில அதை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ HAR, ஹர் அப்படின்னா மவுண்டைன், மலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மெகிதோ என்பது பாத்தீங்கன்னா அது ஒரு இடம். சரிங்களா? அப்போ மெகிதோ மலைன்றது அர்த்தம். அர்மகதோன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மெகிதோ மலை, சிம்பிளா முடிச்சிட்டார் நம்முடைய ஆண்டவர். இதுக்கும் இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கும் எப்படி சம்பந்தம்? அதான் கேள்வி. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த மெகிதோ மலைன்னு சொல்லக்கூடிய அந்த சுற்று வட்டாரங்கள், அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்குது. அந்த சம்பவங்களை கவனிக்கும் பொழுது அதுக்கும் 3ஆம் உலக யுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றது புரியப்பார். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கோட்பாடு, டாக்டரின். நல்லா கவனிச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விஷயத்துல அர்மகதோன் அப்படின்னு எழுதியிருக்கார். என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர் மெகிதோன், மெகிதோ மலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடம் மெகிதோ மலைன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது. அந்த இடத்துல விசேஷமான
ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறிருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மெகிதோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்கே இருக்குன்றத இந்த மேப்பில் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டீங்க இல்லையா? மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்லேருந்து எடுக்க போகிறோம். எடுக்கும் பொழுதுதான் அது 3ஆம் உலக யுத்தத்துக்கு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றத புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் கிளியரா? ஓகே. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மெகிதோன் சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சரௌண்டிங் பிளேஸை வந்து நம்முடைய வேதாமத்தில் இஸ்ரேல் கிடையாது, எஸ்ரேல் பள்ளத்தாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மேப்ல பாருங்க, அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குல அந்த மெகிதோன் சொல்லக்கூடிய இடத்துல நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த சம்பவம் தான் 3ஆம் உலக யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அற்புதமான திட்டம்ன்றதை நம்முடைய ஆண்டவர் புரிய வச்சிருவார். புரிஞ்சுங்களா? அப்ப மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அர்மகதோன் அப்படின்னா ஹர் மெகிதோன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, ஹர் HAR அப்படின்னா மலை, மெகிதோன்றது இடம். அந்த இடம் தான் மேப்ல பார்த்தீங்க. புரிஞ்சுங்களா? அந்த இடம் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குன்றத நம்ம மேப்ல பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ வசனத்தை வச்சு எப்படி இதெல்லாம் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றத புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஆச்சரியமான உண்மைகளை ரொம்ப பிரில்லியண்டா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டு எழுதி வச்சிருக்காரு. இந்த உலகத்துல அநேகருக்கு கிடைக்காத விசேஷமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்னா, இப்ப படிக்கூடிய உண்மைகளை வச்சு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்றத இந்த டைம்ல நம்ம அழகா ப்ளூ பிரிண்ட் போட்டு கிளியரா பார்த்துடலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான சம்பவங்களை நம்ம கையில் எடுக்க போறோம். கவனிங்க. அந்த இடத்துல நடந்த 2 முக்கியமான சம்பவங்களை கையில் எடுக்க போறோம். அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேதாமத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து எழுதின இந்த சத்தியத்துல அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மெத்தட் மட்டும் என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் காதுல வாங்கிட்டு அப்படியே நம்ம பாஸ் பண்ண போறோம். புரிஞ்சுங்களா? என்ன மெத்தட்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகா பெரிய அந்த ஆவின் வல்லமையின் மூலமாக என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின ஒவ்வொரு திட்டமும் நிழலான ஒரு காரியங்கள். அது எல்லாமே அதுக்குள்ள எல்லாமே ஞான அர்த்தங்கள் இருக்குது. என்ன இருக்குதா? ஞான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத ஒரு இடத்துல சொல்றார். படிக்கலாமா? பாருங்க, கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமை ஆனவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமை ஆனவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். பாத்தீங்களா? அப்போ ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் அப்படின்னு சொல்றார். அவங்க எப்படி பிறந்தாங்கன்றதையும் சொல்லிட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கிறாரு. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அப்படின்றார். படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளா. பாத்தீங்களா? அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். உடனே நம்முடைய சிந்தனைக்குள்ளாக சில பதில்கள் வரும். ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு வரும். அது கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ் அனுப்புங்க, கட்டாயமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த வசனத்தை ஏன் படிச்சோம் அப்படின்னா, அவர் எழுதின பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதுக்குள்ள சத்தியம் மறைஞ்சிருக்குது, ஞான அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த வசனத்தை படிச்சோம். இதோட உண்மை தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, உடனே பதில் நம்ம ஆண்டு கொடுப்பார். சரிங்களா? நம்பர் 1. அப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மெகிதோன் செல்லக்கூடிய இடத்துல அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்குல நடந்த சம்பவங்கள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். புரிஞ்சுங்களா? அப்ப நடந்த சம்பவங்கள்ல 3 முக்கியமான சம்பவத்தை கையில் எடுக்க போறோம். இந்த 3 முக்கியமான சம்பவம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க ஜஸ்ட் காதுல கேளுங்க. ஏன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் இதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
நிறைய படித்தவங்க, வேதாமத்துக்குள்ள நல்ல அறிமுகமானவங்க, வேதாமத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க, ஆண்டவர் மட்டும் பார்க்குறவங்க, இப்படி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால காதில் ஜஸ்ட் வாங்கிக்கோங்க, சரிங்களா? அப்படி பண்ணும் பொழுது 3 முக்கியமான சம்பவங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடுக்க போகிறோம். அந்த சம்பவங்களில் சொல்லக்கூடிய ஞான அர்த்தம் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த அர்த்தம் தான் அர்மகதனுக்கு அர்த்தம். அந்த அர்மகதனுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சானா அதுதான் 3ஆம் உலக யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட அர்த்தம்ன்றதை கிளியரா கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ அந்த சம்பவங்களை எடுக்கலாமா கையில? பாருங்க, இந்த இடத்துல தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அருமையான ஒரு நியாயாதிபதி இருந்தார், ஜட்ஜ் இருந்தார். கிதியோன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதி இருந்தார். அந்த டைம்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக விரோதமாக யுத்தம் செய்யறதுக்காக மீதியானர்களும் அமலேக்கியர்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வந்திருக்கும் பொழுது அவங்க எங்க பாளையம் இறங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்க, ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். பாத்தீங்களா, எஸ்ரேல் பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கினார்கள். இதுதான் அந்த மெகிதோவை சுத்தி இருக்கக்கூடிய இடம். சிம்பிள், கிளியரா கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே நீங்க வரைபடம் பார்த்திருப்பீங்க. நம்பர் 1, இப்படி அவங்க பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது நம்முடைய கிதியோன் நியாயாதிபதி என்ன பண்றாருன்னா, அவரும் அவருடைய சேனையும் எழும்பி என்ன பண்றாங்கன்னா, இந்த எதிரிகளை, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக வந்த எதிரிகளை கம்ப்ளீட்டா என்ன பண்ணாங்கன்னா அழிக்கிறாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார் தேவன் அங்க, சரிங்களா? அதை தொடர்ந்து 2 வசனம் படிக்கலாமா? பாருங்க, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 22ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானீரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. பின்னான பள்ளத்தாக்கில் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இஸ்ரேல் பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கிருக்காங்கன்றது அர்த்தம், சரிங்களா? இப்ப 22ஆம் வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரத்தில் உள்ள பெக்சித்தா மட்டும் தாபத்திற்கு சமீபமான ஆபேல் மேகலாயின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. சிம்பிள், நீங்க வசனம் நோட் பண்ணிக்கோங்க, நிதானம் படிங்க, புரியும் என்ன சம்பவம்ன்றத நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் இந்த இடத்துல. அப்போ இஸ்ரேல் பள்ளத்தாக்குல இந்த மீதியானவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாளையம் இறங்கியிருந்தாங்க. ஏன்? இஸ்ரேல அழிக்கணும் அப்படின்னு வந்திருந்தாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக யார் யுத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல நம்முடைய கிதியோன் சொல்லக்கூடிய நியாயாதிபதியும் அவருடைய சேனையும் யுத்தம் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அப்ப என்ன கிடைச்சிருக்காங்க? இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு. இஸ்ரேலுக்கு எதிராக வந்தவங்க தோல்வியை சந்திச்சாங்க, இஸ்ரேலுக்கு ஜெயம், வெற்றி கிடைச்சிருச்சு. அதுதான் அந்த இடத்துல நாம இப்போ பைபிள்ல இருந்து எடுத்த முதல் உண்மை சத்தியம் கண்டுபிடிச்சாச்சு. கிளியரா? இப்ப 2வது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்குல ஒரு முக்கியமான மலை இருக்குது. இந்த பிக்சர் பாருங்க, மேப் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்குல கில்போவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது, சரிங்களா? இதுவும் அதே சரௌண்டிங் பிளேசஸ் தான். கில்போவான்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது. இந்த இடத்துல யாரு மரிச்சாங்க யுத்தத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். என்ன உண்மை வச்சிருக்கானது கவனிக்கலாம். ஒரு சில பேருக்கு நல்லா புரிஞ்சிடும். சவுல், சரிங்களா, ராஜா இருக்கார், இஸ்ரேல் ராஜா. அந்த டைம்ல அவங்களுக்கு எதிராக யார் வந்துட்டாங்க? பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க. வந்து சவுல் ராஜாவை சாகடிச்சிட்டாங்க. முடிஞ்சு பிரச்சனை, சிம்பிள், சரிங்களா? இது
இதுல என்ன உண்மை இருக்குது, என்ன ஞான அர்த்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். காரணம் என்னன்னா, இது நடந்த சரௌண்டிங் பிளேசஸும் அதே மெகிதோ, அதே இஸ்ரேல் தான் அந்த இடத்துல நடந்திருக்குன்றத மேப்ல பார்த்துருக்கீங்க. வசனம் படிக்க போறேன் இப்போ. சரிங்களா? அப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுல் மரிச்சிட்டார். அந்த இடத்துல சவுலுக்குள்ள ஏதோ ஒரு உண்மை மறைச்சு வச்சிருக்கார். சவுல் யாருக்கு அடையாளமா இருப்பாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் நம்ம இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆபேல், ஆபிரகாம், மோசே, தாவீது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. சாலமோன் இருக்கார் இல்லையா? இவங்க ஒவ்வொருத்தருமே யாரை அடையாளப்படுத்துவாங்கன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவாங்க ஒவ்வொரு கேரக்டருமே. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் ஒரு உண்மையை மறைச்சு வச்சிருக்கார் நம்முடைய ஆண்டவர். அப்போ இந்த இடத்துல இந்த மெகிதோன் சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு மத்தியில இந்த மலை இருக்குது, கில்போவா மலை. அங்க சவுல் மறைச்சிருக்கார். அப்ப சவுல் யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை அநேகர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாருக்கு அடையாளம்? யாருக்கு அடையாளம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிரமாணங்களை மீறின அந்த மக்களுக்கு சவுல் முன்னடையாளம். எப்படி தெரியுமா? சவுல் ஆண்டவருடைய பிரமாணங்களை மீறி இருக்காரு. படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். பாத்தீங்களா? புத்தீனமாய் செய்தீர். சாமுவேல் தான் பலி செலுத்திருக்கணும். ஆனால் சவுல் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரமாணங்களை தெளிவா மீறிட்டார். கையில பிரமாணம் இருக்குது, மீறிட்டார். அப்படின்னா சவுல் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கையில வேதாகமம் வச்சுக்கிட்டு தேவனுடைய பிரமாணங்களை மீறின அந்த ஃபால்ஸ் சிஸ்டம், தவறான அமைப்புகளுக்கு சவுல் முன்னடையாளமா இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சவுல் கையில பிரமாணம் வச்சிருந்தாரு, பிரமாணத்தை மீறிட்டார். அப்ப சவுல் அங்க மறிச்சிட்டார். அப்படின்னா பொய் மறிக்குது, உண்மை ஜெயிக்குது. அர்மகதோன் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் உலக யுத்தத்துல பொய் மறிச்சு உண்மை ஜெயிக்கும். இது 2வது முக்கியமான அடையாளம் கையில கொடுத்தார். சரிங்களா? இப்ப 3வது சம்பவம் படிக்க போறோம். இதே இடத்துல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது. எந்த இடத்துல? அந்த மெகிதோ சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடம், இஸ்ரேல் பள்ளத்தாக்குல நடந்த 3வது முக்கியமான சம்பவத்தை என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யெகூ யெஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து. சரி, இது கொஞ்சம் கவனிச்சா மட்டும் உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல ஏசபேல் சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ இருக்காங்களாம். சிம்பிள். புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சில்ல? இது போதும். அப்போ இந்த ஸ்திரீயை யெகூ வந்து சாகடிச்சிட்டார். அவ்வளவுதான். அப்ப யார் இந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையான கடவுள் யார் அப்படின்றத இஸ்ரேல் ஜனங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த பாதையிலிருந்து ஜனங்களை வழிவிலக செய்ததுதான் இந்த ஏசபேல் சொல்லக்கூடிய ஸ்திரீ. புரிஞ்சுங்களா? இது நீங்க எங்க படிக்கலாம்னா, 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்துல நீங்க நிதானம் படிச்சு பாருங்க. வீட்டுல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க, தெளிவா தெரிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனத்தின் மத்தியில இந்த ஏசபேல் சொல்லக்கூடிய ஸ்திரீ தவறான ஒரு பொய்யை உள்ள கொண்டு வந்து உண்மையான கடவுள்கிட்ட இருந்து ஜனங்களை பிரித்து எடுத்தது இந்த ஏசபேல் சொல்லக்கூடிய இந்த ஸ்திரீ. புரிஞ்சுங்களா? அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகள் மத்தியிலிருந்து தவறான உபதேசத்தை சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு தான் இந்த ஏசபேல் அடையாளமா இருக்கிறாங்க. கரெக்டா வசனம் படிக்கலாமா? பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும்
விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாத்தீங்களா, ஏசபேல ஒரு அருமையான அடையாளமாக வேதத்துல காமிச்சிருக்கார். எதுக்கு அடையாளம் சரி பாத்தீங்கன்னா, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை தவறான பாதையில வழிநடத்தக்கூடிய அந்த ஃபால்ஸ் தவறான அமைப்புகளுக்கு அடையாளமாக வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த அம்மா மறிச்சிட்டாங்கன்னா பொய்ய ஆண்டவனை கொஞ்ச நாள் அழிச்சிருவார். இதுதான் அர்மகதன்ல கனெக்ட் பண்ண நம்ம கிட்ட. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 முக்கியமான சம்பவத்தை அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் படிச்சிருக்கோம். ஒன்று, இஸ்ரேலுக்கு எதிராக வந்த அந்த மீதியானர்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய கிதியோன் கம்ப்ளீட் அழிச்சார். கிதியோனும் சேனையும் சேர்ந்து அழிச்சாங்க, நம்பர் 1. 2வது, சவுல் தவறான ஒரு முன்னுதாரணத்தை வெளியே காமிச்சவர். எப்படி ஆண்டோடைய பிரமாணங்களை மீறி தவறான வேலையை செய்தவர், அவர் அழிச்சிட்டார். அப்படின்னா பொய் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏசபெல் பொய்ய சொன்னாங்க, ஆண்டவர் அழிச்சிட்டார். புரிஞ்சுங்களா? அப்ப அர்மகதன்ல என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3ஆம் உலக யுத்தத்துல கம்ப்ளீட்டா இஸ்ரேலுக்கு எதிராக வரவங்க தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்ற நம்பர் 1. 2வது பாத்தீங்கன்னா பொய் கம்ப்ளீட்டா அழியும். எப்போ? 3ஆம் உலக யுத்தத்துல அழியும்ன்றத சொல்லி காமிச்சார். இதுதான் பாத்தீங்கன்னா அர்மகதோன் சொல்லக்கூடிய இடத்துல கூட்டி சேர்த்தாங்கன்னு சொல்ல வர்றாரு. அப்ப அது இடம் கிடையாது. அர்மகதோன் என்பது அந்த கண்டிஷனை, சூழ்நிலை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்ன்றது சொல்லி காமிக்கிறார். எந்த சூழ்நிலை? ஜெயம் யாருக்கு? இஸ்ரேலுக்கு ஜெயம், பொய் அழியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அடையாளப்படுத்துறதுக்காக தான் அர்மகதன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரே தவிர அது ஒரு இடம் கிடையாது. அங்க போய் ஒட்டுமொத்தமா உலக ராஜ்யங்கள்லாம் போய் நிக்க போறதும் கிடையாது. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப என்ன பார்த்திருக்கோன்றத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 16ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பாத்தீங்களா? நம்பர் 1 பாயிண்ட், தேவனுடைய மகா நாளில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அதுதான் 3ஆம் உலக யுத்தம். அந்த யுத்தத்துல என்ன நடக்கும்னு சொல்றாருன்னா, அங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்தாங்க எல்லாருமே தோப்பாங்க, இஸ்ரேலுக்கு ஜெயம். அதான் அர்மகதோன். அப்ப அர்மகதோன் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? மெகிதோன். அப்போ இந்த இடம் எந்த இடம்? ஹர்ன்றது மலை, மெகிதோன்றது ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு இடம். அது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல நடந்த சம்பவம் தான் இந்த 3ஆம் உலக யுத்தத்திலையும் நடக்கும்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் எழுதி காமிச்சார். இப்ப புரிஞ்சுங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3ஆம் உலக யுத்தத்துல இஸ்ரேல் ஜெயிக்கும், பொய் அழியும். இதுதான் அங்க நடக்க போகுதுன்றதை தெளிவாக சொல்லி காமிச்சார். இப்ப என்ன அடுத்த முக்கியமான கேள்வினா, இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், ஏன் நடக்கணும், எப்போ, எப்படி, ஏன் அப்படின்ற கேள்விதான் நமக்கு அடுத்த கேள்வியா இருக்குன்னு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமான துல்லியமான உண்மைகளை நம்முடைய ஆண்டவர் வேதாந்தத்துல வச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த 3ஆம் உலக யுத்தத்துல இஸ்ரேல் ஜெயிப்பாங்க, பொய் அழியும். அதான் பாத்தீங்கன்னா ஏசாயால 64ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி. பாத்தீங்களா? தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வானம் அப்படின்னா வானத்தை கிழிச்சிருவாராம். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஆச்சரியமான உண்மைகள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஹிண்ட் மட்டும் இப்ப நான் சொல்றேன் அவங்ககிட்ட. வானம் என்பது பிசாசனுடைய கோட்டை, ஆளுகை. எப்படி புரிஞ்சுக்கலாம் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை டைரக்டா படிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 படிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். பாத்தீங்களா? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்ப வானத்துல யார் உட்கார்ந்து ஆளுகை பண்ணிட்டு இருக்கான்றத எங்க அடையாள பாஷையில தெளிவா சொல்றாருன்னா, பிசாசானவன் அந்த அதிகாரத்தை இன்னும் கொஞ்ச நாள் கிழிச்சிருவாரா நம்முடைய ஆண்டவர்.
அதான் ஏசாயா 64:2 தெளிவாக சொல்லி காமிச்சார். இன்னும் ஆச்சரியமான உண்மை இருக்குது. எப்படியெல்லாம் இந்த உலகம் முடியுன்றத பார்ட் பை பார்ட் என்ன பண்ணிருக்காருன்னா வேதாந்தம் சொல்லியிருக்காரு. இந்த உண்மைதான் நமக்கு ஜீவன் அப்படின்றது அநேகருக்கு தெரியல. தெரியுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டை. அதுக்கான பதில் என்ன பண்ணுவார்னா ஆண்டு கொடுப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிப்பாங்க, போய் அழியும். அப்படின்னா இந்த யுத்தம் எப்போ, எந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி இப்பவே பார்த்துடலாம். ஏன்னா இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது, ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்ம தேடலாம், கரெக்டா காமிப்பார் அட்ரஸ். இங்க போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வசனம் படிங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும் சொல்லி காமிச்சார். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவருடைய திட்டத்தின் கீழ் தான் நடந்துட்டு இருக்கின்றத ஆண்டவர் கிளியரா புரிவிப்பார் நம்ம கிட்ட. சரிங்களா? கவலைப்பட வேண்டாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த 3ஆம் உலக யுத்தம் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, எசேக்கியேல்ல 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். யார் வருவா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு புரியாட்டி பரவாயில்ல, ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. சங்கீதம் 83ல் இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கின நாட்கள்ல இருந்து அவன் சுத்தி இருக்கக்கூடிய அந்த அரபு கண்ட்ரிஸ் தான் எதிரிகள். அது உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 3ஆம் உலக யுத்தத்தில் யார் எதிரிகள் அப்படின்றதா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் சொல்லுது. சரிங்களா? அவங்க வருவாங்களா, அவங்க யாருன்னு லிஸ்ட் நம்ம படிக்கலாம், அவசரப்பட வேண்டாம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, எப்போ வருவாங்கன்றதான் கேள்வி. எப்போ அருமகதம் தொடங்குன்றது நம்மளுடைய கேள்வியா இருக்கு. சரிங்களா? அதுக்காக தான் இந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? படிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். பாத்தீங்களா? சுகத்தோடு குடியிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை. சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரேல் மலைகளுக்கு விரோதமாக வருவாய். யார் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? வருவாய். அப்ப இந்த வசனத்துல எப்ப வருவாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேசம் சுகத்தோடு குடியிருக்கும் பொழுது. ஆனா இன்னைக்கு உலகத்தை பாத்தீங்கன்னா இஸ்ரேலை கவனிக்கும் பொழுது நல்லா டெய்லியும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இஸ்ரேல் அவங்க கிட்ட அந்த காசால இருக்கக்கூடிய மக்கள் தீவிரவாதிகள் அவங்க வந்து அடிக்கிறாங்கன்னு நிறைய பிரச்சனை பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, சிம்பிளா முடிச்சுவார். இஸ்ரேல் அமாஸ்லாம் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமீபத்தில் ஒரு அருமையான உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. யாருக்கு மத்தியில் அந்த உடன்படிக்கை வந்திருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இன்னைக்கு இன்டர்நெட்லேயே போட்டு பாருங்க, போட்டு பார்க்கும் பொழுது ஆப்ரமிக் அக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை வந்திருக்குது. அதில் முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரு முக்கியமான உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது கடந்த வருஷம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2020ஆம் வருஷத்தில் அந்த உடன்படிக்கை வந்துச்சு. ஒரு ட்ரேட் உடன்படிக்கை சமாதானத்துக்காக வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் அவங்க சுகமாய் குடியிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் செட்டில் ஆயிடும். சரிங்களா? அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு பைபிள் மட்டும்தான் ஜீவன். உலகத்தை கவனிச்சு இஸ்ரேலை கவனிச்சு அமாசை கவனிச்சு விட்டுறாதீங்க. பைபிள் என்ன சொல்லுதோ அதான் இஸ்ரேல் நடக்கும், எதுவுமே நடக்காது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எப்ப நடக்கும்னு சொல்லி காமிச்சார்னா அவர்கள் சுகமாய் குடியிருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? யாருன்னு இஸ்ரேல். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேலுக்கு எதிராக கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா உலக ராஜ்யங்கள் செட்டில் பண்ணுவாங்க, சமாதானத்துக்குள்ள போவாங்க. அப்படி போகும் பொழுதும் பிரச்சனைகள் முடியாது. ஏன்னா இஸ்ரேலையும் ஆண்டவர் தண்டிப்பார். அதுக்கு தனியாக சாப்டர் நம்ம படிக்கலாம் பின்னாடி. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக யார் வருவாங்க, யார் தலைமையின் கீழே வருவாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமான ஒரு உண்மையை நமக்கு முன்னாடி வைக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிக்கிறவங்களுக்கு கரெக்டாக புரியும். என்ன புரியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு நல்லா பழக்கப்பட்ட எதிரிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருந்து சில ராஜ்யங்களை நம்மளால் எடுக்க முடியும். பைபிள் தொடர்ந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் எடுக்கலாம்? அமலேக்கியர்கள் எடுக்கலாம், மோவாபியர்கள் எடுக்கலாம். சரிங்களா? இப்படி நிறைய லிஸ்ட் இருக்கு பைபிள்ல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பழக்கப்பட்ட எதிரிகள், நமக்கு நல்லா தெரிஞ்ச எதிரிகள், அந்த லிஸ்ட் ஃபுல்லாவே. ஆனால் 3ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு பழக்கப்படாத நமக்கும் புரியாத எதிரிகள் தான் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு ராஜ்யத்தினுடைய தலைமையின் கீழே இஸ்ரேலுக்கு எதிராக வரப்போறாங்க. இது ஆச்சரியமான உண்மை. அப்ப பழக்கப்படாத எதிரிகள் யார்? யார் அந்த புது எதிரிகள்? படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க.
எசேக்கியேல் 38 அதிகாரம் 1 முதல் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. அன்புக்குரிய சகோதரர்களே, இது கட்டாயமா புரியாது, சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னன்னு மட்டும் காதுல கேட்டுக்கோங்க. மாகோகு தேசத்தான் ஆகிய கோகே, கோக், காக் அப்படின்னு சொல்றாரு. சிம்பிள், அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரிங்களா? படிங்க. 3 சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேஷேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன், நான் உனக்கு விரோதமாக வருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கோகு தான், இந்த காக் தான் லீடர் அப்படின்றத சொல்லிட்டார். உலக ராஜ்யங்களை தலைமை தாங்கி இஸ்ரேலுக்கு எதிராக யார் மூலமா போவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தின் கீழாக தான் போவாங்கன்றத இங்க சொல்றாரு. யார் இந்த காக் தெரியல, கோகே யாருன்னு தெரியல, ஆனா ஒரு க்ளூ நம்மகிட்ட கொடுக்குறாரு. படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 39 அதிகாரம் 2 படிங்க. எசேக்கியேல் 39 அதிகாரம் 2 நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். பாத்தீங்களா, இது ஒரு சின்ன க்ளூ மட்டும்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த கோகு, காக் எங்க இருந்து ஆண்டவர் கூப்பிடுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வடபுறம் நார்த் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப இஸ்ரேலுக்கு நார்த்ல யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க. இது சின்ன எவிடன்ஸ் தான். ரஷ்யாவின் தலைமையின் கீழே தான் இன்னைக்கு இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்காக, ரஷ்யாவின் தலைமையின் கீழே தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆப்போசிட் பண்றதுக்காக, யுத்தம் பண்றதுக்காக உலக ராஜ்யங்கள் கூடுவாங்கன்றத ஆண்டவர் துல்லியமே எழுதியிருக்கார். இப்ப நம்ம பார்த்தது டைம் இல்லாதனால சின்ன எவிடன்ஸ் மட்டும்தான். எவிடன்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக இந்த கோகாகிய ரஷ்யாவின் தலைமையின் கீழே வரும் பொழுது யார் யாரெல்லாம் ரஷ்யா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 5 படிங்க. எசேக்கியேல் 38:5 படிங்க. எசேக்கியேல் 38 அதிகாரம் 5 முதல் அவர்களோடு கூட பெர்ஷியரும். பாத்தீங்களா, அவர்களோடு கூட பெர்ஷியரும். இந்த பெர்ஷியர் இன்னைக்கு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈரான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சரித்திரத்தை வச்சோ இல்ல யூகத்தின் அடிப்படையிலோ சொல்லப்பட்ட விஷயங்களே கிடையவே கிடையாது. இது ஆண்டவருடைய சத்தியங்கள். இது எப்படி பெர்ஷியா ஈரான் நீங்க சொல்றீங்க கேட்டீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? அப்ப பெர்ஷியான்றது ஈரான் அடையாளப்படுத்தும். அடுத்தது எத்தியோப்பியரும். எத்தியோப்பியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமன் அவங்க அடையாளப்படுத்துவாங்க, ஏமன் கண்ட்ரி அடையாளப்படுத்துவாங்க. அடுத்தது லீபியரும். லீபியர் பாத்தீங்கன்னா லிபியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி அடையாளப்படுத்துறாங்க. அடுத்தது அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து. அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்துனா கம்ப்ளீட் ஆயுதங்களோட என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக புறப்படுவாங்க, ரஷ்யாவின் தலைமையின் கீழே. அப்படின்னா அமெரிக்காவோட நிலைமை என்ன, பிரிட்டனோட நிலைமை என்ன, பிரான்ஸோட நிலைமை என்ன, ஜெர்மனியோட நிலைமை என்ன, இவங்க நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கட்டாயமா தெரிஞ்சுக்கலாம். துல்லியமா சொல்றாரு, கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள் கோமேரும். பாத்தீங்களா, கோமேரும். யார் இந்த கோமேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கும் ஆச்சரியமான உண்மை இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கோமேர் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும், யூரோப்பியன் யூனியன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை ஒரு ஹிண்ட் மாதிரி பகிர்ந்துக்கிற, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த யூரோப்ல மிகப்பெரிய அழிவு வரும் அப்படின்றது அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துல ஆண்டவர் கரெக்டா எழுதியிருக்கார். கண்டுபிடிங்க, முடியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ இந்த யூரோப்ல இன்னும் கொஞ்ச நாள் மிகப்பெரிய அடி வாங்கும். அப்படி அடி வாங்கும் பொழுது யூரோப் எழுந்துக்கவே முடியாது, சரிங்களா? அப்ப இந்த கோமேர் யாருன்னா யூரோப் அடையாளப்படுத்துறாங்க, அதாவது யூரோப்பியன் யூனியன் அடையாளப்படுத்துறாங்க, சரிங்களா? அடுத்தது கோமேரும் அவருடைய எல்லா ராணுவங்களும் வட திசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும். பாத்தீங்களா, வட திசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும். இந்த தோகர்மா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி. அவங்களும் இந்த யுத்தத்துல ரஷ்யாவின் தலைமையின் கீழே வருவாங்கன்றது ஆண்டவர் தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப ரஷ்யா அவங்க கூட முக்கியமான 5 ராஜ்யங்கள் சேர்ந்துப்பாங்க. மற்ற ராஜ்யங்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் பதில் இருக்குது. டைம் தான் நம்மகிட்ட இல்லை, சரிங்களா? யாருக்காவது இல்லை தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா
கமெண்ட் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம பேசலாம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் இஸ்ரேலுக்கு அறிமுகம் இல்லாத பழக்கப்படாத எதிரி யாருன்னா ரஷ்யா. அவங்க தலைமையின் கீழ் தான் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. யாருக்குமே தெரியாது ரஷ்யா தான் தலைமை தாங்கி இஸ்ரேலுக்கு எதிராக போவாங்கன்றது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, ஏன் ரஷ்யா போகிறாங்க அதான் கேள்வி இல்லையா, கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் உலக யுத்தமாகிய அர்மகதோன் நடக்கும் பொழுது இஸ்ரேல் ஜெயிப்பாங்க, போய் அழியும். இது எப்போ தொடங்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சுகமாக குடியிருக்கும் பொழுது. அப்போ அந்த சுகம்ன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2020 இன்னும் பரிபூர்ணம் அடைவாங்க. அந்த டைமில் இந்த பிரச்சனைகளில் பெரிய லெவல் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போகும் பொழுது ரஷ்யாவின் தலைமை கீழே வருவாங்கன்றது தெளிவுபடுத்தி காமிச்சார் இல்லையா. அப்படி பண்ணும் பொழுது ஏன் போகிறாங்க, ஏன் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இந்த உலக ராஜ்யங்கள் ரஷ்யாவின் தலைமையின் கீழே போகணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சந்தேகப்பட வேண்டாம், காரணங்கள் தேடி ஓட வேண்டாம், சரித்திரம் படிக்க வேண்டாம், சரித்திரத்தை அப்படியே விட்டுருங்க. இதனால தான் பிரச்சனை, காலங்காலமா இஸ்ரேலுக்கு பிரச்சனை, அமாஸ் மூலம் பிரச்சனை, இதெல்லாம் தூக்கி அடிச்சுங்க வெளியில. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, படிக்கலாமா? எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 12-13 வசனங்கள் படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன், அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவா வருகிறாய். பாத்தீங்களா? அப்போ அங்க சில ராஜ்யங்களை சொல்லி காமிச்சிருக்காங்க. இந்த ராஜ்யங்கள் எதுக்காக உலக ராஜ்யங்கள் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க சொல்லப்பட்ட 3 முக்கியமான ராஜ்யங்கள் இருக்குது. மறுபடியும் படிக்கலாமா? 13ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சேபா தேசத்தாரும், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி யாரை பார்த்து படிங்க? நீ கொள்ளையிட அல்லவா வருகிறாய். யாரை பார்த்துன்னா உன்னை நோக்கி. யார் அந்த உன் சொல்லி பார்த்தீங்கன்னா கோகு, ரஷ்யா பார்த்து சொல்லுவாங்க, நீ கொள்ளையிடறதுக்கு தான் வர அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சூறையாடி வெள்ளிகளையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்கிறதுக்கு தான் நீ வரன்னுவாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3ஆம் உலக யுத்தம் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை கொள்ளையிடணும், அதுக்கு தான் உலக ராஜ்யங்கள் வராங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் ஆண்டவர் தண்டிப்பார், தனி டிபார்ட்மெண்ட். ஆனா உலக ராஜ்யங்கள் ஏன் வராங்கன்னா, இஸ்ரேலை கொள்ளையிடணும். இஸ்ரேலை கொள்ளையிடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேல் மகா செழிப்பாக மாறிடும் உலகத்துக்குள்ளாக. அப்படின்னா செழிப்பா மாறிடும் அப்படின்னா உலக ராஜ்யங்கள் வத்தி போயிடும், செல்வம் இருக்காது. இஸ்ரேலை கொள்ளையிட்டா மட்டும்தான் அது நடக்கின்ற முடிவுக்குள்ள வருவாங்க. இந்த முடிவை யார் எடுக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான உண்மை. புரிஞ்சுங்களா? இந்த முடிவு எப்படி இருக்குன்றதா அடுத்து நம்முடைய முக்கியமான பதில். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலுக்கு எதிராக யார் தலைமையின் கீழே வருவாங்கன்னா ரஷ்யாவின் தலைமையின் கீழே வருவாங்க. 5 முக்கியமான கண்ட்ரிஸ் பார்த்தோம். மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை மூடிட்டு சைலண்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. வசனம் பின்னாடி படிக்கலாம். சரிங்களா? அடுத்து எப்ப வருவாங்கன்னா இஸ்ரேல் சுகத்தோடு குடியிருக்கும் போது வருவாங்க. அடுத்தது ஏன் வராங்க? கொள்ளையிட வேண்டும். கொள்ளையிடணும்னா இந்த சம்பவங்கள் எப்படி நடக்கும்? கொள்ளையிடுறதும் சரி, இந்த இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு போறாங்க இல்லையா, இது எப்படி டெவலப் ஆகும், எப்படி நடக்கும்ன்றது ரொம்ப ஆச்சரியமான உண்மை. அப்ப இதுக்கு இன்னும் 25 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதமான உண்மையை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னா நம்ம கடந்து போக போறோம். சரிங்களா? இப்ப என்ன பார்க்க போறோம்னா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படி என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். பார்க்கலாமா? படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். பாத்தீங்களா? மறுபடியும் நமக்கு அதே மாதிரி கடந்த வாரம் பார்த்திருந்தோம். 6ஆம் தூதன் தன்னுடைய கலசத்துல உள்ளத ஐபிராத் நதியில ஊத்தினான். கலசம் கை கிடையாது, கலசம் உள்ளத ஐபிராத் நதியில ஊத்தினாரு. ஊத்தின உடனே படிங்க. அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு
வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. பாத்தீங்களா? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. மைண்ட்ல என்ன நீங்க கொண்டு வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 6வது தூதன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவ்வளவுதான். சிம்பிள். கையில ஒரு கலசம் இருக்குது, சிம்பிள். அதை கொண்டு போய் ஐப்ராத் நதியில ஊத்திட்டார். ஊத்தின உடனே நதி வத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இது அடையாள பாஷைகள். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு? ஐப்ராத் நதிக்கு. அது வத்தி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன டவுட் வருது? இது என்ன ஒண்ணுமே புரியலையே, ஐப்ராத் நதின்றீங்க, தண்ணி ஊத்துனாங்கன்றாங்க, அதாவது கலசத்தை ஊத்துனாங்கன்னு சொல்றீங்க, அது வத்தி போச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்ராத் நதி தான் ஒரு தேசத்தை மகா செழிப்பா மாத்திச்சு. பார்த்துருந்தோம், சரிங்களா? எந்த தேசம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஐப்ராத் நதி ஒரு தேசத்தை மகா செழிப்பாக்கிச்சு அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் பார்த்திருந்தோம், சரிங்களா? அந்த வசனம் படிக்கலாமா? பாருங்க, எரேமியா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 13ஆம் வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும். பாத்தீங்களா? அந்த ஐப்ராத் நதியில, அந்த நதிக்கு மேல கட்டப்பட்டு இருந்த நகரம் எது? சிட்டி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாபிலோன். புரிஞ்சுங்களா? இந்த பாபிலோன் சிட்டி தான் ஐப்ராத்னு சொல்லக்கூடிய நதி மேல இருந்துச்சுன்றத சொல்றாரு. படிக்கலாமா? 13ஆம் வசனம் படிங்க. எரேமியா 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே. பாத்தீங்களா? திரளான தண்ணீருக்கு மேல வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்து உடையவளே. திரண்ட சம்பத்து உடையவளே அப்படின்னா ஹைலி வெல்தி கண்ட்ரி எதுனா பாபிலோன். அதிகமான செல்வம் இருக்குது பாபிலோன்ல. இது பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சம்பவம். இததான் பொருளை கம்பேர் பண்ணி இசைவாக சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐப்ராத் நதியில கலசத்தில் இருக்கக்கூடிய இதை ஊத்து வாங்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐப்ராத் நதின்றது எது அடையாளப்படுத்தும்? நதின்றது தண்ணீர். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த நதியில கொண்டு போய் கலசத்தில் உள்ளதை ஊத்துவாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுற ஆண்டவர், நதியின் தண்ணீர் வத்தி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல எரேமியால படிக்கும் பொழுது இந்த ஐப்ராத் நதி மேல கட்டப்பட்டிருந்த அந்த நதிக்கு மேல உட்கார்ந்துட்டு இருந்தது எது? பாபிலோன். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த ஐப்ராத் நதின்னு சொல்லும் பொழுது, தண்ணின்னு சொல்லும் பொழுது பொருள்ல அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு? பாபிலோன் ஆகிய ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கட்டாயமா உலகத்துல உங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அது யாருன்னு நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். தெரியும்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், இந்த ஐப்ராத் நதின்றது தண்ணீர். இந்த தண்ணிக்கு மேல யார் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருக்காங்க. வசனம் படிக்கலாமா தெளிவா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். பாத்தீங்களா? தண்ணீர் எது? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிக்காரர், பாஷைக்காரர். ஒட்டுமொத்தமா அந்த தண்ணீரை ஜனங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டார். அப்ப இந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ ஆகிய பாபிலோன் அப்படின்னு சொல்லி கிளியரா இங்க சொல்லி முடிச்சிட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தண்ணீர் வத்தி போகும். தண்ணீர் வத்தி போன என்ன அர்த்தம்னா, இந்த தண்ணீர் மூலமாக தான், ஜனங்கள் மூலமாக தான் இந்த பாபிலோன் சொல்லக்கூடிய ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ், தவறான அமைப்புகள். நான் தவறான அமைப்புகள் சொல்லும் பொழுது உலகத்தில் கூடிய மற்ற எந்த அமைப்புகளும் நீங்க சிந்தனைகளை கொண்டு வர வேண்டாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அது எந்த அமைப்புன்னு தெரியும் பொழுது உங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாபிலோனுக்கு அடுத்த சின்ன ஒரு க்ளூ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். பாபிலோன் என்பது தவறான சிஸ்டம்ஸ், அமைப்புகள். அந்த அமைப்புகள் சொல்லும் பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி உலகத்தில் கூட சிஸ்டம் கிடையவே கிடையாது. ஆனா அது எந்த சிஸ்டம்ன்றத தெரியும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பாபிலோன் சொல்லக்கூடிய, அந்த ஸ்திரீன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபால்ஸ் தவறான அமைப்புகள், சிஸ்டம் வற்றி போயிடும்.
எப்படி வற்றி போகும்? தண்ணி வற்றி போகிறதுனால அவங்க ஒன்றுமே இல்லாமல் ட்ரை கண்டிஷனில் போயிடுவாங்க, அவங்களுடைய செல்வம் அழிஞ்சிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது கொஞ்சம் கடினமான கோட்பாடு தான், இருந்தாலும் இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. கட்டாயமாக ஆண்டவருடைய மிகப்பெரிய உண்மை கிடைக்கும் பொழுது விசுவாசத்தில் அவருக்காகவே வாழும் செல்லக்கூடிய எண்ணங்கள் உறுதியாக நம்ம மைண்டில் வரும். சரிங்களா? மறுபடியும் உங்களுக்காக சிம்பிளாக நான் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை கொண்டு போய் ஐபிராத்து நதியில ஊத்தினார். சிம்பிள். இந்த ஐபிராத் நதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அடையாளப்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபிலோனாகிய ஸ்திரீயாகிய ஃபால்ஸ் சிஸ்டம், தவறான அமைப்புகள். அப்போ இந்த ஜனங்கள் வத்தி போகும் பொழுது இந்த அமைப்புகளுடைய செல்வங்கள், சொத்து கம்ப்ளீட் ஆயிடும்னா ட்ரை ஆயிடும். இப்படி ட்ரை ஆகுறதுனால என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப படிங்க, வெளிப்படுத்தல 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த பாபிலோன் வற்றி போனதுனால இன்னும் கொஞ்ச நாள்ல வற்றி போயிடும். பாபிலோன் எது? ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ். பிரச்சனைங்களா? அப்போ அந்த அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய ஆண்டவர் கொடுக்க போறார். அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய செல்வங்கள் அழியும். வெல்த், எக்கனாமிக் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உலகத்துக்குள்ள வந்துடும். எக்கனாமிக் ட்ரபிள்ஸ் வந்துடும், பொருளாதார வீழ்ச்சி வந்துடும்ன்றத தெளிவா சொல்லி காமிச்சார். இப்படி வர்றதுனால உலகத்துக்குள்ள அடுத்து என்ன நடக்கும்ன்றத இன்னொரு அடையாள பாஷை என்ன பண்றாருன்னா யூஸ் பண்றாரு வெளிப்படுத்தின விஷயத்துல. அடையாள பாஷைன்னு சொல்லும் பொழுது அது கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியா இருக்கான்றத நீங்களே தெளிவா செக் பண்ணலாம். அந்த அளவுக்கு விளக்கத்தை பைபிள் ஆண்டவர் வச்சிருக்காரு. சரிங்களா? நாங்க அதை கூடவே ஷேர் பண்ணிட்டே வரோம், கவனிச்சிட்டே வாங்க. இப்படி நடக்கிறதுனால என்ன நடக்கும்னு சொல்லி காமிச்சாரு. படிங்க மறுபடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும், பாருங்க, அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள். பாத்தீங்களா? தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் பார்க்குறேன்னு தெரியுமா உங்களுக்கு? மறந்துடாதீங்க. இந்த அர்மகதன் எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படி பிகின் ஆகும், அதுக்கு தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாயிண்ட்டை. அப்போ இந்த 3 முக்கியமான ஒரு மிருகத்தை குறித்து இங்க பேசப்பட்டிருக்க மாதிரி இங்க சொல்லியிருக்கார். எது? வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி. 3 முக்கியமான காரியங்களை இங்க சொல்லியிருக்கார். அப்போ இந்த 3 முக்கியமான காரியங்களும் இந்த 3 முக்கியமான அடையாளங்களும் ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நாள்ல எது? மறுபடியும் சொல்லட்டுமா? வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி. இவங்க 3 பேருமே ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. அடையாளம் புரியல, கவலையப்படாதீங்க, சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். நம்முடைய வேதாந்தத்தை பொறுத்த வகையில் வலு சர்ப்பம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவில் கவர்மெண்ட், மக்கள் அரசு, சிவில் கவர்மெண்ட்டை அடையாளப்படுத்துது. எங்க இருக்குது வசனம் கேட்டீங்கன்னா டைம் மட்டும்தான் கிடையாது, வசனம் இருக்குது பைபிள்ல. தானியேல்ல 7ஆம் அதிகாரத்துல வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தையும் கொடுக்கப்பட்டிருக்குது. படிச்சு பாருங்க வீட்டுல பொறுமையா. சரிங்களா? அப்போ இந்த வலு சர்ப்பம் சிவில் கவர்மெண்ட், மக்கள் அரசை அடையாளப்படுத்தி காமிக்கிறது அப்படின்றது தெளிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம ஏற்கனவே ஃபால்ஸ், தவறான அமைப்புகள், சிஸ்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு விங்கு தான், ஒரு ரெக்கை தான் இந்த மிருகம் அப்படின்றது தெளிவு. அதோடைய இன்னொரு ரெக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபால்ஸ் சிஸ்டத்துக்கு 2 ரெக்கை இருக்குது. அதுல ஒரு ரெக்கை பார்த்தீங்கன்னா இந்த மிருகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கள்ளத்தீர்க்கதரிசி. இவங்க 3 பேருமே இன்னும் கொஞ்ச நாள்ல ஜாயிண்ட் ஆயிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. ஏன் சேர்றாங்க? பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதாரம் எங்க இல்லாம போயிருச்சு? இந்த பாபிலோன் கிட்ட, இந்த ஃபால்ஸ் சிஸ்டத்துக்கிட்ட, அமைப்புகள் கிட்ட பொருளாதாரம் இல்ல, செல்வங்கள் இல்ல. அதனால இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க கொஞ்ச நாள்ல. பிரதர், இதுக்கு எதுக்காவது இப்ப சொன்ன பாயிண்ட்டுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா பைபிள்ல, சாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான சாட்சி பார்த்தீங்கன்னா வேதாந்தம் சொல்றாரு. ஒண்ணு மட்டும் இல்ல, பல சாட்சிகள் இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை யாராவது ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல பிக்ஸ் பண்ணதுனால இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எதுக்கு? இந்த 3 பேர்
ஒன்றா சேர்ந்துருவாங்க. யார் யார்? சிவில் கவர்மெண்ட்டு, இந்த இடத்துல மிருகம், இந்த இடத்துல கழுத்திற்கு தரிசி, இல்லையா? அப்போ இந்த 3 பேருமே ஒன்றா சேர்ந்துருவாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வலுசர்பன்றது மக்கள் அரசு, சரிங்களா? மிருகன்றது ஃபால்ஸ் சிஸ்டம், தவறான அமைப்புகளுடைய ஒரு விங், ஒரு ரெக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கள்ளத்தீர்க்கதரிசின்றது அதுவும் தவறான அமைப்புகளுடைய இன்னொரு விங். இவங்க 3 பேரும் சேர்ந்துருவாங்கன்றதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பைபிளில். ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், கட்டாயமாக உங்களுக்கு விளக்கம் புரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார், அவருடைய சகோதரர் யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பிரமாணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருப்பார். யாராவது ஒருத்தங்க பிரமாணத்தை மீறி நடந்தாங்கன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு, பிரமாணம் நான் சொல்கிறது பைபிள் சத்தியங்கள், லாஸ், அதை மீறி நடந்தீங்கன்னா தப்புன்றதை அவர் சொல்லுவார். அந்த மாதிரி அவர் இருக்கக்கூடிய டைமில் ஏரோது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாங்க இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டார். யாரு? ஏரோதுன்றவர். அதனால யோவான் ஸ்நானன் என்ன பண்ணார்னா ஏரோதை பார்த்து நீ பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டார். புரிஞ்சுங்களா? இதுதான் சம்பவம். அப்படி இருக்கும் பொழுது ஏரோதுடைய பிறந்த நாள் வருது. அப்படி வரும் பொழுது அங்க ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏரோதை திருமணம் செய்த ஏரோதியாள், அந்த ஏரோதியாள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரோதுடைய சகோதரன் பிலிப்பு அவருடைய மனைவி. அவங்களதான் இந்த ஏரோது திருமணம் செய்து கொண்டார். அந்த ஏரோதியாளுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பாருங்க, ஏரோதியாள் அவங்களுடைய மகள் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, சரிங்களா? ஒன்னா சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரோதியாள் அவங்களுக்கு யோவான் ஸ்நானனை பிடிக்கல. ஏன்னா சட்டம் பேசுறார், பைபிள்ல இப்படி இருக்குது, பிரமாணத்தில் எப்படி இருக்குது, நீங்க மீறிட்டீங்கன்னு சொல்லி சட்டம் பேசுறாரு. அதனால அவர் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்றாங்க. அந்த வசனங்களை படிக்க போறேன். அவ்வளவுதான், சிம்பிள். படிக்கலாமா? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது, அப்படியே நீங்க காதுல வாங்கிக்கோங்க, கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதா இருந்தால், ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. அதென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனைப்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்ல கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதவையும் அவனுடனே கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை என் ராஜ்யத்தில் பாதி ஆனாலும் அதை உனக்கு தருவேன் என்று. பாத்தீங்களா? அப்போ இந்த ஏரோது என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த சின்ன பொண்ணு போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, ஏரோதியாள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ராஜா கேட்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீ யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளுமா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே யோவான் ஸ்நானகனை வெட்டி என்ன பண்றாங்கன்னா தலையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் சம்பவம், சரிங்களா? இதுல ரொம்ப ஆச்சரியமான உண்மை இருக்குது. கேட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க யாருமே தூங்க மாட்டீங்க, சரிங்களா? அதனால கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பிக்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏரோது ஒரு ராஜா, மக்கள் அரசு, சிவில் கவர்மெண்ட். இந்த ஏரோதியால் பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் சிஸ்டத்துடைய முதல் விங். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரமாணத்தை எதிர்க்கிறாங்க, பிரமாணம் பிடிக்கல. அதே மாதிரி அவங்களுடைய மகள், புரிஞ்சுங்களா? இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா வலுசர்பம், அதாவது சிவில் கவர்மெண்ட் ஏரோது. இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சிஸ்டத்துடைய ஒரு விங் ஏரோதியால். இந்த சிறுபன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் சிஸ்டத்துடைய அடுத்த ஒரு விங்,
சிறுப்பன் சொல்லி காமிக்கிறார். இவங்க 3 பேருமே சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியில, ஒட்டுமொத்த பூமியில பாத்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில இந்த மக்கள் அரசும் இந்த தவறான அமைப்புகளும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உபத்திரம் இருக்குது. அது தனி சாப்டர், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உண்மையா இருக்கிறவங்க என்னைக்கும் ஜெயிப்பாங்க. சரிங்களா? இப்ப உள்ள வந்துடலாம். இப்படி 3 பேருமே உள்ள சேர்ந்துட்டு, யார் யாரு மறந்துடக்கூடாது, வெளிப்படுத்தின விசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் படிச்சிருக்கோம். யார் யார் சேருவாங்க? வலுசர்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி 3 பேரும் சேர்ந்த உடனே எப்படியாவது கொள்ளையிடணும் இல்லையா? யார? இஸ்ரேல கொள்ளையிடணும்னா அவங்க வாயிலிருந்து என்ன வரணும்? நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க 3 பேருமே கொள்ளையிட புறப்படுறாங்க. அப்படி புறப்படும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களை இவங்க கன்வின்ஸ் பண்ணணும், ஒத்துக்க வைக்கணும். நாம போய் இஸ்ரேலை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும். ஒத்துக்க வைக்கணும்னா இவங்களுடைய பிளான் பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க யாருமே கதை கேட்கல. தெய்வீகமான திட்டம் இன்னும் கொஞ்ச நாள் நிறைவேறிடும். அதுக்கான எல்லா வர்க்குமே உலகத்துல போயிட்டு இருக்குது. அதனாலதான் சொன்னார் நம்முடைய ஆண்டவர், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்லியிருக்காரு. சரிங்களா? படிக்க வேண்டாம். அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணா உலக ராஜ்யங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் இஸ்ரேலுக்கு எதிராக போகிறதுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது அவங்க வாயிலிருந்து ஒண்ணு வருதான். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது புரிஞ்சா? இது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 3 பேர் யாரு? வலுசர்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி. அப்படின்னா வலுசர்பம்ன்றது மக்கள் அரசு, மிருகன்றது ஃபால்ஸ் சிஸ்டம், தவறான அமைப்பு, அதோடைய ஒரு விங், ஒரு ரெக்க. அதே மாதிரி கள்ளத்தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சிஸ்டம். இவங்க 3 பேர் வாயிலிருந்து என்ன வருதான்? தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள் வருதுன்னு சொல்லி காமிச்சார். ஏன் தவளைன்னு சொன்னார்? தவளைக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் இங்கே மென்ஷன் பண்ணுறார். நம்முடைய ஆண்டு சும்மா எழுதல, பயங்கர பிரில்லியண்டாக எழுதியிருக்கார் வேதாமத்தை. நாங்கள் ஏன் இவ்வளோ அட்வான்ஸாக ஒரு ஹை டாக்டரினை, கோட்பாடை வச்சு நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் சத்தியம். இப்படிதான் ஜனங்கள் போஷிக்கப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டும். இப்படி போதிக்காதனால தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிறிஸ்தவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு வேதத்தினுடைய அஸ்திபாரம் தெரியல. மறுபடியும் ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பாரு, காப்பாத்துவாரு, வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, கொரோனா காப்பாத்துவாரு. இப்படியே உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம யோசிச்சு வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் கட்டாயமா காப்பாத்துவார் சத்தியத்தின் அடிப்படையில். அதனால சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் கட்டாயமா தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேடும் போது கிடைக்காது. ஏன்னா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்துட்டு இருக்குது. தனி சாப்டர் பின்னாடி படிக்கலாம். சரிங்களா? அப்போ ஏன் தவளைக்கு இருக்கக்கூடிய 3 முக்கியமான கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம். 3 முக்கியமான கேரக்டர். குணாதிசயம். என்ன குணாதிசயம் சரி பார்த்தீங்கன்னா, அது பாம்பசிட்டி அப்படின்னுவாங்க, ஆடம்பரம், பகட்டு அப்படின்னுவாங்க. எதை பார்த்து? தவளையை பார்த்து. நெட்டில் நீங்கள் போட்டு பாருங்க, தெரிஞ்சிடும். இதை ஏன் கம்பேர் பண்ணுறாரு இந்த 3 பேருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ இரத்தமரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு. பாத்தீங்களா? அந்த ஸ்திரீ யாரு? அதுதான் பாபிலோன், அதுதான் ஃபால்ஸ் சிஸ்டம். எப்படி இருக்காங்களா? ஆடம்பரம், பகட்டு. தெளிவா சொன்னாரா? பைபிளை மிஞ்சவே முடியாது யாராலுமே. கிளியரா சொன்ன பாருங்க. ஏன் தவளைன்னா, தவளுடைய குணாதிசயம் ஆடம்பரம், பாம்பசிட்டி, ஆடம்பரம், பகட்டு. அதே மாதிரிதான் அந்த ஸ்திரீ ஆகிய பாபிலோன் ஆகிய தவறான ஃபால்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, பகட்டா இருப்பாங்களாம், ஆடம்பரமா இருப்பாங்களாம். அதனாலதான் அங்க தவளைன்னு சொல்லி காமிச்சார். அதோட இன்னொரு குணாதிசயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் நாலேஜ், உயர்ந்த அறிவு அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதே மாதிரிதான் இந்த ஃபால்ஸ் சிஸ்டம்,
தவறான அமைப்புகள் தங்க கிட்ட நம்முடைய ஆண்டவர் கொடுத்த வேதாமத்தை தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அறிவின் மூலமாக. அதனால சொன்னார், படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, வசனம் புரிஞ்சிருக்காது, பரவாயில்லன்ற காதுல கேட்டுக்கொண்டு போதும். அவளுடைய வேசித்தனத்தினால பூமியின் ராஜாக்கள் கெட்டு போனாங்க. கையில் என்ன வச்சிருக்காங்களா? மது. அப்படி என்ன அர்த்தம்னா புத்தியை கெடுக்கக்கூடிய அறிவு வச்சிருக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா தவற யோசிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் சிஸ்டம், ஆண்டோட உண்மைகள் தெரிய முடியாத அளவுக்கு இன்னைக்கு அநேகர தவறான வழியில் வழி நடத்துருச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன ஹிண்ட் அவங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன் இப்போ. சரிங்களா? அப்போ இந்த அறிவை சம்பாதிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமைகள். நாம் அறிவை வெறுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவன் நம்மளை வெறுத்துருவாராம். வசனம் படிக்கலாமா? பாருங்க, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். பாத்தீங்களா? என்னுடைய ஜனங்கள் என்ன சொல்ற ஆண்டவர், நீங்க என்னுடைய ஜனமா இருந்தீங்க அப்படின்னா அறிவை சம்பாதிக்கணும். அறிவுன்றது நமக்கு கீழ்ப்படிதல, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்குமே தவிர மேட்டின்மை கொண்டு வராது என்னைக்குமே. புரிஞ்சுங்களா? படிங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். பாத்தீங்களா? அறிவை வெறுத்துட்டோம்னா அவர் நம்மளை வெறுத்துடும் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க மறக்க கூடாது, நம்ம ஏன் உள்ள வந்தோம்னா ரூட் கிளியரா போட்டு காமிச்சிருக்கார். சரிங்களா? அப்ப 3ஆம் உலக யுத்தம் நடக்க போது, அது அர்மகதோன். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி காமிச்சாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜெயிக்கும், போய் அழியும் கிளியர் பண்ணார். அப்ப இது எப்ப நடக்கும்? இஸ்ரேல் சுகமா குடியிருக்கும் பொழுது. ஏன் எதிரா போறாங்க? கொள்ளையிடணும். இந்த பிளான் எப்படி நடக்கும்? அதுக்கு தான் உள்ள வந்தோம். இந்த பிளான் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஐப்ராத் வத்தி போகும், இந்த பாபிலோன் வத்தி போகும், செல்வங்கள் வத்தி போகும், எக்கனாமிக் ஃபால், பொருளாதார வீழ்ச்சி வந்துடும். வந்த உடனே 3 பேர் ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. யார் யாரு? மக்கள் அரசு, இந்த 2 ஃபால்ஸ் சிஸ்டம் ஒன்னா சேருவாங்க. அவங்க வாயிலிருந்து என்ன வரும்னா தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவைகள் வரும். ஏன் தவளை? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பகட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் நாலேஜ், தவறான உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். 3வது தவளை என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிராக்கிங், கத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், தவளை மழை காலத்தில் என்ன பண்ணும்? சவுண்ட் விட்டுட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா அது தன்னுடைய மேட்டை தேடுமா, ஃபீமேல் மேட்டை தேடுமா. அப்படி என்ன அர்த்தம்னா, நான் இருக்கிறேன் அப்படின்றத தவளை சொல்லிக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் சிஸ்டம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு புதுசு புதுசா தவறான உபதேசங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி சொன்னதுனாலதான், இப்படி சொல்ல போகிறதுனாலதான், சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் உலக ராஜ்யங்கள் கன்வின்ஸ் ஆவாங்க. ஆமாம், இவங்க கிட்ட அறிவு இருக்குது, இவங்க சொல்றது ரைட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நாம யுத்தத்துக்கு போலான்ற முடிவு எடுப்பாங்களாம். இப்ப படிங்க 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பாத்தீங்களா? இந்த 3 அசுத்த ஆவிகள்ன்றது இந்த அமைப்புகளுடைய தவறான பொய்யான உபதேசங்கள். அதே நேரத்தில் சிவில் கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய தவறான கொள்கைகள். இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், உலகத்தை எந்த கவர்மெண்ட்லுமே சரியான பாலிசியே கிடையாது. இது முற்றி வெடிக்கும் பொழுது உலகத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வரும். அப்போ சரியான பாலிசி இல்லாம உலக ராஜ்யங்கள் போகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சி. அப்ப சரியான பாலிசி மாதிரியே சொல்லுவாங்க கவர்மெண்ட், மக்களை ஏமாத்துவாங்க. அதே நேரத்தில் கூட சேர்ந்திருக்கக்கூடிய தவறான அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா, ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ், தவறான உபதேசங்களை சொல்லுவாங்க. அது மக்களுக்கு சரின்னு தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வராங்க, ஒரு சில மக்கள் சரின்னு சொல்றாங்க, ஆனா உள்நோக்கம் அது இல்லை, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதே மாதிரி உலகத்துல எல்லா கண்ட்ரிலுமே இப்படிதான்.
இது இன்னும் பெரிய லெவலில் டெவலப் ஆகுமா. அதனாலதான் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் இருந்து வெளியே வரும். அந்த ஆவிகள் தான் உலக ராஜ்யங்கள்ல ராஜாக்கள்ல கன்வின்ஸ் செய்யும். எதுக்கு? தேவனுடைய மகா நாள்ல நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு. என்னன்னு கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னா, தவறான பாலிசியை போடுவாங்க, தவறான உபதேசத்தை வெளியே கொண்டு வருவாங்க. இப்படி சொல்லி ராஜ்யங்களை நம்ப வச்சு அதன் அடிப்படையில் நாம எங்க போய் கொள்ளையிடலாம், கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் படிச்சோம் இல்லையா? பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையாள் அல்லவா வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும். பாத்தீங்களா, இப்படி வருவான்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்படி வரும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கோபம் நாசில ஏறும் பொழுது ஒரு மகா பெரிய அழிவை இந்த உலகத்துக்குள்ள அந்த அர்மகதன்ல கொண்டு வருவார் அப்படின்றது சொல்றாரு. படிக்கலாமா? எசேக்கியேல் 38:18 வசனம் படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகும் வருங்காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று. பாத்தீங்களா, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு ரஷ்யாவின் தலைமையின் கீழே வரும்பொழுது என் கோபம் உக்கிரமும் நாசில ஏறும் சொல்லி காமிச்சார். அப்படின்னா தேவனுடைய மகா பெரிய ஜட்ஜ்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியில் நடக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது இந்த அர்மகதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும். பாத்தீங்களா, சத்தங்கள், சவுண்ட், வாய்ஸ். நம்முடைய வேதாந்தத்தை பொறுத்த வகையில வெளிப்படுத்தின விசேஷம் அடையாள பாஷை நல்லா தெரியும். அப்ப வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்குது. உதாரணத்துக்கு படிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். கர்த்தர் வானங்களிலே குமரினார். பாத்தீங்களா, சவுண்ட், குமரினார். அப்படின்னா அந்த குமுறுதல் சவுண்ட் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அடையாளப்படுத்தி காமிக்கும். இந்த அர்மகதன்ல கம்ப்ளீட்டா ஜட்ஜ்மெண்ட். இஸ்ரேல் ஜெயிக்கணும், உண்மை ஜெயிக்கணும், பொய் சாகணும். இதுதான் தேவனுடைய பிளான். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய இன்னும் அடுத்த ஆழம் எப்படி இருக்கும் படிங்க. இடி முழக்கங்களும். இடி முழக்கங்கள் என்ன அர்த்தம்? மார்க்ல 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு, இவர்கள் இடி முழக்கத்தின் பிள்ளைகள். அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துக்கு வரும். அதனாலதான் சொன்னார், இன்னைக்கே இனி காலம் செல்லாது, சத்தியம் வேணும் அப்படின்றவங்க உடனடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி தொடர்பு கொள்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, படிங்க மார்க் 3:17 படிங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செபுதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடி முழக்கம் மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்கிற பெயரிட்டனர். பாத்தீங்களா, இடி முழக்கம் தண்டர்ஸ் சொல்லி காமிச்சார். ஏன் படிச்சோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல சத்தங்கள், வாய்ஸஸ், ஜட்ஜ்மெண்ட். இடி முழக்கம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அடுத்து படிங்க. மின்னல்களும் உண்டாயின. பாத்தீங்களா, மின்னல்கள் உண்டாயின. மின்னல்கள் அப்படின்னா பாருங்க, யாத்திராகமத்துல 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும். பாத்தீங்களா, மின்னல்கள் சொல்லும்போது ஃபிளாஷஸ் அப்படின்னா ஸ்ட்ராங் ரிவீல்மெண்ட் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அவருடைய ஆளுகை பூமியில் இருக்குது அப்படின்ற எனார்மஸ் இன்ஃபர்மேஷனை கொடுப்பாராம். நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஹைலி டாக்டரின் வேர்ட்ஸ் இதெல்லாமே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மின்னல் சொல்லும்போது அதுல பவர் பாருங்க, ஃபிளாஷ் லைட் வந்துட்டு போகும். அந்த மாதிரி எல்லாருக்கும் உணர்வுகளை கொடுப்பாரு. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மெண்ட் செய்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாரா இந்த அர்மகதன் காலப்பகுதியில். ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. இனி கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பைபிள்ல படிக்க. அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 பேர் ஒன்னா சேருவாங்க. சேர்ந்தவங்களை ஆண்டவர் பிரிப்பார். படிங்க.
சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பாத்தீங்களா, பூமி மிகவும் அதிர்ந்தது, எர்த்குவைக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்னா இந்த பூமின்றது மக்கள் வாழக்கூடிய இடம். இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி, கிளர்ச்சி வருமா? அதான் இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல நான் புரிஞ்சுக்கும் பொழுது அனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி அதிர்ச்சி, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கிளர்ச்சின்னு கொஞ்ச நாள் வரும். நீங்களே ஒத்துப்பீங்க, இன்னைக்கு உலகம் போற போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளர்ச்சி வரும். தெரியும் இல்லையா? பாலிசிஸ் அந்த மாதிரி, தவறான உபதேசங்கள் அந்த மாதிரி. அப்போ இந்த அருமகதன் டைம்ல ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும் பொழுது கடிங்க, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. பாத்தீங்களா? இததான் நோட்டீஸ்ல அங்க போட்டிருந்தோம். படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல், பாத்தீங்களா? ஏனெனில் உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாத்தீங்களா? மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இந்த சமுதாயம் பாத்தீங்கன்னா உலகத்துக்குள்ள மிகப்பெரிய புரட்சியை சந்திக்கும் சொல்லி காமிச்சாரு. அது கிளர்ச்சியாக இருக்கும் சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. பாத்தீங்களா? மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. 3 பேர் யாரு? வலுசர்பம், மிருகம், கள்ளத்திற்குதரிசி. மக்கள், அரசு, ஃபால்ஸ் சிஸ்டம் சேர்ந்தாங்க இல்லையா? கொஞ்ச நாள் பிரிப்பார். இது ஆண்டவருக்கு எதிராக சேர்ந்த கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது. கட்டாயமா பிரிப்பார் ஆண்டவர் அப்படின்னு தெரியப்படுத்தி காமிச்சார். இப்படி பிரிக்கும் பொழுது படிங்க அடுத்தது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. பாத்தீங்களா? புறஜாதிகளுடைய பட்டணங்கள், உலக ராஜ்யங்கள் யார் யாரெல்லாம் இந்த யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லா ராஜ்யங்களும் இந்த கொஞ்ச நாள்ல விழும். மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி மறுபடியும் மகா பாபிலோனுக்கு நினைப்பூட்டுவார். நீ செய்த பாவத்தினால உனக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நினைப்பூட்டி அந்த மகா பாபிலோனை கம்ப்ளீட் அளிப்பார். யார் அந்த மகா பாபிலோன்? அதான் ஸ்திரீ, அதான் ஃபால்ஸ் சிஸ்டம். அடையாளம் தேவையா? கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. தொடர்ந்து படிங்க. தீவுகள் யாவும் அகன்று போயின. நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, சும்மா எழுதல, வெளிப்படுத்தின விசேஷம். தீவுகள் யாவும் அகன்று போயின என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்சுவலா தீவுன்றது 4 பக்கம் தண்ணினால சூழ்ந்திருக்கிறது. அப்படின்னா மக்களுக்காகவே அரசாளக்கூடிய சின்ன சின்ன ராஜ்யங்கள், தீவுகள் எல்லாம் அகன்று போயிடும் கொஞ்ச நாள்ல. அடுத்தது பர்வதங்கள் காணப்படாமற் போயின. பாத்தீங்களா? பர்வதங்கள், ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்டம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், இந்த உலகத்தில் கூடிய பலமான ராஜ்யங்கள் எல்லாம் காணப்படும். காணாம போகும் பொழுது இந்த உலக ராஜ்யங்கள் புரிந்து கொள்வார்கள், ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த பூமியில வேலை செய்துட்டு இருக்குது. அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வல்லமை அப்படின்ற காரியங்கள்ல உலகம் புரிந்து கொள்வார்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பார்த்தோன்றத அவனுடைய கிருபின் அடிப்படையில் மேக்சிமம் தெளிவாக நாம் பார்த்துட்டோம். பாடத்தினுடைய தலை பார்த்தீங்கன்னா அர்மகதோன் அப்படின்றது. இந்த அர்மகதோன் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அது ஒரு கண்டிஷன், ஒரு சூழ்நிலை அடையாளப்படுத்தி காமிக்குது. எந்த கண்டிஷன்? இஸ்ரேலுக்கு ஜெயம், பொய் அழியும், உண்மை ஜெயிக்கும். எப்போ? 3ஆம் உலக யுத்தத்துல. இது எப்ப நடக்கும்? இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்கும் பொழுது. ஏன் கொள்ளையிடுறாங்க? ஏன் வராங்க? கொள்ளையிடணும். இது எப்படி நடக்கும்? ஐப்ராத் வத்தி போகும். அப்படின்னா இந்த பாபிலோன் வத்தி போகும், செல்வங்கள் அழியும், எக்கனாமிக் வீழ்ச்சி வரும். 3 பேர் சேருவாங்க, தவறான உபதேசத்தை சொல்லுவாங்க, கொள்கைகளை வெளியே கொண்டு வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து, இந்த 3 பேரும் சேர்ந்து உலக ராஜ்யங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். உண்மை ஜெயிக்கும், இஸ்ரேல் ஜெயிக்கும், பொய் அழியும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்படின்னா இந்த 3ஆம் உலக யுத்தம் எப்ப துவங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டான பதில் 14ஆம் வருஷத்துல தொடங்கும். 14th இயர்ல தொடங்கும். அந்த 14ஆம் வருஷம் எங்க இருந்து எங்க வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா பைபிள் இருக்குது. இதே மாதிரி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க சொன்னீங்கன்னா, கமெண்ட் போட்டீங்கன்னா, அந்த 14வது வருஷம்
எந்த வருஷம், பைபிள் எங்க இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னோட அழைப்பினை ஏற்று வந்திருந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஆழமான கோட்பாடுகளை, சத்தியங்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதாமத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக உண்மைகள், நிறைய சத்தியங்கள் இருக்குது. இந்த சத்தியங்கள் ஜீவனை கொடுக்கும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே போன வாரம் ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு இந்த வேதத்தினுடைய ஆழமான உண்மைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கான வகுப்புகளை தொடங்கியாச்சு. சரிங்களா? இது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அதனால யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க சத்தியத்தை தெரிந்து கொண்டு அவங்க எங்கெங்க இருக்கீங்களோ அதே இடத்துல வேத வசனம் உங்களை எப்படி வழிநடத்துதோ அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற உங்கள் அனைவரும் அழைக்கிறோம். தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.